ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்லீவ் கட்டிங் வீடியோ தான். பிகினர்ஸ்க்கானது. எப்படி சிம்பிளாக அளவு ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவை எப்படி கட் பண்ணுறதுன்னு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக பார்க்குறவங்க எல்லோரும் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் வந்து யூடியூப் வந்து நிறையா பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஓகேங்களா? வீடியோவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்பயும் போல் ஒரு 1/2 இன்ச்சு நான் கீழே மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டாங்க, சிம்பிளாக ப்ளவுஸ்க்கு ஸ்லீவ் வந்து அந்த ரவுண்ட் மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்னு வீடியோ போடுங்க அப்படின்னு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இதாக இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. வீடியோவை வேணா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், இது அளவு ப்ளவுஸு. கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இதை அப்படியே வந்து நம்ம வந்து அப்படியே உயரம் மார்க் பண்ணுறேன். இந்த ஆம்கோல் ரவுண்டும் அப்படியே மார்க் பண்ணி இதையும் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த அடியில் உள்ள பீஸ், இந்த அடியில் உள்ள இது இருக்குது இல்லைங்களா, இந்த இது வந்து ஸ்லீவை வந்து இப்படியே பிடிச்சிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கிட்ட கரெக்டாக வச்சுக்கோங்க. மார்க் பண்ணதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு இந்த பாருங்கள், இந்த அடியில் உள்ளது மட்டும் லைட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டு கரெக்டாக ஒன்று போல் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸை இப்படியே எடுத்திங்கன்னா, இந்த மார்க் பண்ண இந்த தையல் போட்டது தெரியுது பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக இந்த மாதிரி நம்ம இந்த தையல் போட்டது தெரியுதுங்களா, அதில் கரெக்டாக இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு போயிடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மார்க் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மார்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ளவுஸில் உள்ள அளவே நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த சைடு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்க பிகினர்ஸ்க்கு சிம்பிளாக அளவு இதெல்லாம் இது பண்ண முடியாது, எங்களுக்கு சிம்பிளாக சொல்லுங்கன்னு சொன்னதுனால இதாக இருக்குது. இது வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் உள்ள கரெக்டான ஸ்டிச்சிங்கில் உள்ளது. இப்போ நம்ம மேலே தையலுக்கு இந்த மாதிரி 1/2 இன்ச்சு கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அது போக நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு மெத்தடு. இங்கே ஒரு 2 இன்ச்சு வச்சு இதை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. இது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து இந்த மெத்தட்லேயே நம்ம போட்டுக்கலாம். இன்னொரு மெத்தடு இது வந்து நான் கட் பண்ணலை, உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி சொல்கிறதுக்காண்டி நான் போட்டு காட்டுறேன். இப்போ 1/2 இன்ச்சு எப்பயும் போல் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த தையல் போட்டிருக்காங்களா, அதுலேயே கரெக்டாக அந்த மார்க்கரை வச்சு அப்படியே அந்த இதுலேயே தான், மேலேயும் போடக்கூடாது, கீழேயும் போடக்கூடாது, கைக்கு மேலேயும் போடக்கூடாது. கரெக்டாக அந்த ஜாயின்ட்லேயே நம்ம இந்த மார்க்கரை வச்சு இந்த டிசி கட்டியை வச்சு இந்த மாதிரி போட்டுக்கணும். டிசி கட்டியை வச்சு இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு என்ன? ஓகேங்களா? கரெக்டாக அதிலே மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் திருப்பிக்கோங்க. ப்ளவுஸை வந்து கையை பின் பக்கம் தான் வைக்கணும். நீங்கள் முன்னாடி எக்காரணத்தை கொண்டு அளவு எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இதை இங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. கரெக்டாக தையல் போட்டிருக்காங்களே அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதையும் கரெக்டாக அப்படி வச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக தையலுக்கான கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. தையல் போட்டிருக்காங்களே அங்கே மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி கீழே வந்து இதுதான் கரெக்டான ரவுண்டு, இதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை நீங்கள் வந்து கரெக்டாக ஒன்று போல் எடுத்து வச்சு விட்டுட்டு லைட்டாக டேப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா டேப் பண்ணி பாருங்கள். இந்த இருக்குது மார்க். உங்களுக்கு அது இப்போ தெரியுதா என்னன்னு தெரியல, இந்த போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த இருக்கா, இதில் வந்து இந்த மாதிரி வந்துடும். இது அவங்க அளவு ப்ளவுஸில் உள்ள அளவு அப்படியே வந்துடும். நம்ம மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து அளவு எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா எனக்கு திருப்பி கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து கரெக்டான அளவு, இது தையல் பாகுனது. இதில் நீங்கள் ஒரு 2 இன்ச்சு வச்சு குழிவு கட் பண்ணுவீங்கள்ல, அதை வந்து ஒரு 2 இன்ச்சு வச்சு இதில் நீங்கள் குழிவு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். புரியலைன்னா எனக்கு திருப்பி ஒரு கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ.